ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான இன்றைய மன்னா லூக்கா புத்தகம் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டார். பாருங்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து ஏசப்பா ஒரு ஊருக்கு, ஒரு கிராமத்துக்கு போகிறார். அங்கே மார்த்தாள் என்கிற ஒரு பெண் இயேசுவை தன் வீட்டிலே அழைக்கிறார், ஏற்றுக்கொள்ளுகிறார். அங்கே ஏசப்பா பாருங்க அந்த வீட்டில் அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறார், வேத வசனத்தை அவர் பிரசங்கிக்கிறார். அழைத்தவள் மார்த்தாள் தான், ஆனால் மார்த்தாள் வசனத்தை கேட்கல, வசனத்துக்கு முக்கியத்துவம் தரல. அந்த அம்மா டீ காபி போட போயிட்டாங்க. ஆனால் மரியாளோ ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் கூட வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் தரணும். அது காட்டேஜ் பிரேயராக இருந்தாலும் சரி, சபையில் ஆமென் பிரசங்கம் பண்ணாலும் சரி, அல்லது சுவிசேஷ கூட்டமாக இருந்தாலும் சரி, வசனத்துக்கு முக்கியத்துவம் தரணும். வசனத்தின் அடிப்படையில் தான் பாடல், ஆராதனை, ஊழியம், ஜீவியம் எல்லாமே. இப்போ வசனத்துக்கு நாம் முக்கியத்துவம் தர வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதை கேட்குற ஒவ்வொரு மக்களோடு நீங்கள் பேசுங்கப்பா. காட்டேஜ் பிரேயர் ஆனாலும் சரி, ஆண்டவரே ஸ்தோத்திர சபையில் ஆண்டவரே பிரசங்கம் பண்ணாலும் அல்லது சுவிசேஷ கூட்டம் ஆனாலும் வசனத்துக்கு முக்கியத்துவம் தர ஆண்டவரே ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள் ஊழியர்களோடு பேசுங்கப்பா. ஆண்டவரே, இதை கேட்குற யாராவது இருந்தால் வசனத்திற்கு முக்கியத்துவம் தந்து கவனமாய் கேட்க ஆண்டவரே பலப்பட, ஆசீர்வதிக்கப்பட ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. கேட்குற மக்களை ஆசீர்வதி இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.